பண்ணுவாங்க. ரெடியா வச்சுக்கோங்க. நம்ம கூட சார் பேச போறாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பத்தி நிறைய விஷயம் சொல்ல போறாங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சந்தோஷ். சார் இன்னைக்கான மார்க்கெட் எப்படி சார்? யா. சலாம் துபாய். திஸ் இஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்ட். துபாய்ல இருந்து ஃபெரோஸ் பேசுறேன். இந்த முறை என்னோட துபாய் ட்ரிப் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் மோகம் வந்து நண்பர்களுக்கு காலை சுற்றி கழுத்தை சுற்றி இருக்கு. 10 பேர் வந்தா யாரும் 2 பேர் கேட்பாங்க. 10 பேர் வந்தா 10 பேருமே கேட்கறாங்க. அப்படி ஒரு நண்பர் தான் என்கிட்ட இந்த அபுதாபியில சாட்டர்டே ஒரு சின்ன விவாதம். அவர் என்ன கேட்கிறாரு, சார் நீங்க வீடு வாங்குறேன், வீட்டில் வந்து வாடகை வருது, கிட்டத்தட்ட ஒரு 60,000 எனக்கு வாடகை வருது, 8 வருஷத்துக்கு, மாதத்துக்கு 5,000 வாடகை வருது. நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வாடகை பார்த்துக்கோ. அதாவது அவர் சொல்ல வருது என்னன்னா, நாளைக்கு எனக்கு வேலையே போனா கூட அந்த வாடகையை வச்சு அந்த வாடகை இஎம்ஐயை காம்பன்சேட் பண்ணிடும். நான் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதான் அவருடைய ஆர்குமெண்ட் எனக்கு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க வீடு வாங்கக்கூடாது. ஐ டோல்டு பழைய கதையெல்லாம் நான் சொன்னேன். பாருங்க, நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம இங்க வேலை செய்ய வந்திருக்கோம், இங்க போய் வீடு வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்க ஆர்குமெண்ட் பாருங்க, ரெசிஷன் பிரச்சனைகள் வரும்போது என்ன நடக்கும்னா வேலையில ப்ராப்ளம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு வாடகை வருது, பில்டிங் ஓனர் நீங்க, உங்களுக்கே பிரச்சனை வருங்க. உங்க 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 நீங்க வாங்க வீட்டில் இருக்க பார்த்தீங்களா டெனன்ட், அவனுக்கு உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வரும். அப்ப என்ன ஆகும்னா அவன் உங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாது. தென் வேர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ரெண்ட்? கட்டட ஓனர் உங்களுக்கே வேலையில ப்ராப்ளம் வரும் சொல்லும் போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில டெனன்டா இருக்கிறவனுக்கு அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவன் காலி பண்ணிட்டு போயிட்டானா இந்த 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 ஆர்குமெண்ட்டே கிடையாதுன்னு சொன்னேன். அது ஷார்ட். சரி, என்ன எப்படி யோசிக்கிறீங்க? இதுதாங்க, இது பூம் மார்க்கெட்டுங்க. பூம் மார்க்கெட்டை மனசுல வச்சுக்கிட்டு எதையுமே பிளான் பண்ணக்கூடாது. வேர்ஸ்ட் சினாரியோ வந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்மளால எப்படி அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டா எதையுமே பிளான் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே ரியல் எஸ்டேட் கண்ணா அப்படின்னு வந்து ஏறிட்டே இருக்கணும், வாடகை கண்ணா அப்படின்னு ஏறிட்டு இருக்கணும் பார்க்க முடியாது. ரெசிஷன் டைம்ல என்ன நடக்கும்னா வேலை தான் ப்ராப்ளம் ஆகும். எக்ஸ்பேட் கண்ட்ரியில எக்ஸ்பேட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வேலை செய்யறதுக்காக வெளிநாட்டிலே வந்து இருப்பாங்க. என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ரெசிஷன் டைம் வரும்போது முதல்ல வேலை தான் பாதிக்கும். ஏன் ரியல் எஸ்டேட் கிராஷ் ஆகுது? இந்தியாவில் இங்க ரியல் எஸ்டேட் கிராஷ் ஆகி கேள்விப்பட்டீங்களா? இட் ஓன்ட், பிகாஸ் இட்ஸ் சிட்டிசன் கண்ட்ரி, நாட் எக்ஸ்பேக்ட் நேஷன். எக்ஸ்பேக்ட் நேஷன்ல எங்க ப்ராப்ளம் வரும்னா வேலையில தான் ப்ராப்ளம் வரும். ரெசிஷன்னாலே வேலை. அப்போ இமீடியட்டா என்ன நடக்கும்? கிராஷ் ஆகும் ரியல் எஸ்டேட். எதனால கிராஷ் ஆகும்? இந்த மாதிரி வந்து வேலையில கிராஷ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி நடக்க போற விஷயம் என்ன? இஎம்ஐ பே பண்றது நிற்கும். இன்னைக்கு மோர் பையர்ஸ் இருக்காங்க, சப்ளையை விட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஈஸி மணி கிடைச்சிட்டு இருக்கு, லோன் கிடைச்சிட்டு இருக்கு, ரஷ்யன் மணி இங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் யுக்ரைன் கிரைசிஸ் ஓவர் ஆச்சுன்னா, எஸ்பெஷலி இஃப் ட்ரம்ப் வின், அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னா he will solve the issues. He is a businessman. He don't want war. Obviously what will happen? உக்ரைனுக்கு கொடுக்குற எல்லா ஏரியும் ஸ்டாப் பண்ணுவாங்க. இமீடியட்டா வார் will stop. வார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ரஷ்யன்ஸ் வந்து புல் த மணி. அந்த புல் பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சாங்ஷன்ஸ்லாம் நின்றுடும். அப்படி புல் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சர். அவங்க யூரோப் மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்ப என்ன நடக்கும்? மணி வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் மணி வந்து ஒரு வீட்டு வெளியில போகும்போது ஒரு கரெக்ஷனோ கிராஷோ வரும். திஸ் இஸ் வாட் திங்ஸ் வில் ஹேப்பன். இந்த மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. 2-3 ரீசன் ஒன்னா சேர்ந்து வரும்போது என்ன நடக்கும்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் ரெசிஷன். எக்ஸ்பேர்ட் கண்ட்ரியில இமீடியட்டா வந்து வாடகை கிராஷ் ஆகும். ஏறிட்டே வாடகை இருக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? என்ன காரணம்? இதான் எக்கானமி பூம்ல இருக்கு. அந்த பூம் வந்து செட்டில் ஆகும்போது ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்? உருவ ஆரம்பிப்பாங்க, ஈஸி மணி வராது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ரெசிஷன் ஸ்டார்ட் ஆகும். அது இம்பாக்ட் இமீடியட்டா ரியல் எஸ்டேட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வேலை போகும் போயிடுவாங்க. இப்ப வந்து வீடு இருக்கு, அதனாலதான் நான் வார்ன் பண்ணிட்டே இருக்கேன் கண்டினியூஸா, கேர்ஃபுல்லா இருங்க. வெளிநாட்டுல வந்து வேலை பார்க்க வந்திருக்கேன், நீங்க ரொம்ப ஈஸி மணி வருது. ஒரு கிளைண்ட் எனக்கு சொல்றாரு, சார் காலையில 6 ஃபோன் வருது சார், டெம்ப் பண்ணிட்டே இருக்காங்க சார், எனக்கெல்லாம் வீடு வாங்கணும் யோசனையே எனக்கு பண்றது கிடையாது. பீப்புள் ஆர் டெம்ப்டிங் அகைன் அண்ட் அகைன். அப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம யாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். காமன் கம்போஸ் ஆகிட்டு இருங்க. இங்க இது வந்து புல் மார்க்கெட், நான் ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்லல. எக்கானமியும் சரி, ரியல் எஸ்டேட்டும் சரி, துபாயில புல் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. புல் மார்க்கெட்ல எதுவும் கண்ணுக்கு மறைச்சிடும். பெஸ்ட் சினாரியோ இது. பெஸ்ட் சினாரியோ வச்சுக்கிட்டு நீங்க டோன்ட் டூ தட். அதான் சொல்றேன், காமன் கம்போஸ் ஆகிருங்க. திங்ஸ் வில் ஃபால் இன் யுவர் லைன். பாத்துக்கலாம். 25 வருஷத்துக்கு மேல துபாயில இருக்கீங்கன்னு சொன்னா, 20 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கீங்க, இன்னொரு 10-20 வருஷமாச்சும் இருப்பீங்கன்னு சொன்னா இந்த ரியல் எஸ்டேட்டை பத்தி யோசிங்க. ஏன்னா இங்கதான் தவறுகள் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த தப்பை பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து இந்த கொலாப்ஸ் வந்து என்ன ஆயிடும்? டோட்டல் ஃபேமிலிக்காக நீங்க நினைச்சு வச்சிருந்த கிட்ஸ் எஜுகேஷன் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடும். நிறைய பேர் அங்க போய் பெட் பண்றீங்க. அடுத்த வருஷம் 2 வருஷத்துல கிட் வந்து 10th படிச்சிட்டு இருக்காங்க, 11th படிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு போய் நான் வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த தவறுகள் பண்ணிடாதீங்க.
ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க.